வரவிருக்கும் 2026 பொங்கல் பரிசு திட்டம் பத்தி நீங்க அனுப்பின சில செய்திக்குறிப்புகளை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் 2.25 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன கிடைக்க போகுது, எப்போ அறிவிப்பு வருங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். ஆனா இந்த ஆதாரங்களை படிக்கும்போது இது வெறும் பரிசு பொருள் விஷயம் மாதிரி தெரியல. இல்லவே இல்ல. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த பரிசுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நிச்சயமா. இதை நாம வெறும் ஒரு பண்டிகை கால பரிசு பரிமாற்றமா பார்க்கவே முடியாது. சொல்லப்போனா நீங்க அனுப்பியிருக்கிற அந்த செய்தி குறிப்புகள் காட்டுறது என்னன்னா, இது 2026 தேர்தல் களத்துக்கான ஒரு 2 வருஷ செஸ் விளையாட்டோட முதல் மூவ். வாவ்! இதுல பேசப்படுற ஒவ்வொரு ரூபாய் மதிப்பும் ஒவ்வொரு அமைச்சரோட பேச்சும் அந்த செஸ் போர்டுல ரொம்ப கவனமா நகர்த்தப்படுற ஒரு காய். இது ஒரு கொண்டாட்டத்தை விட ஒரு கணக்கு தான். செஸ் விளையாட்டுன்னு சொன்னதுமே இதோட கோணம் மொத்தமா மாறுது. சரி, அப்போ அந்த ஆட்டத்தோட முதல் படியில இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போதைய சூழல் என்ன? பொங்கல் இன்னும் ஒரு 3 வாரத்துல வரப்போகுது. மக்கள் ஒரு விதமான பரபரப்பான எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஆமா, அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு ரொம்ப வலுவான காரணம் இருக்கு. கடந்த வருஷம் அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்ததே தவிர ரொக்க பணம் எதுவும் கொடுக்கல. ஆமா, ரொக்கம் இல்ல. இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை உண்டாக்கியதா உங்க ஆதாரங்கள் குறிப்பிடுது. போன வருஷம் கிடைக்காதது இந்த வருஷம் கிடைச்சே ஆகணுங்கிற ஒரு வித அழுத்தம் அது உருவாகுது. அப்போ கடந்த வருஷம் செஞ்ச ஒரு தப்ப சரி செய்யும் முயற்சின்னு இது சொல்லலாமா? ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் மாதிரி. ஒரு வகையில ஆமா. ஆனா அது மட்டும் இல்ல. ஓகே. ஒரு தவற சரி செய்யறதுங்கிறது வேற, அது ஒரு தேர்தலுக்கு முந்தைய வருஷத்துல மிக பிரம்மாண்டமா செய்யறதுங்கிறது வேற. சரி, அது வெறும் சரி செய்யறது மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் முதலீடு. கடந்த வருடத்தோட அதிருப்திய போக்கி வரப்போற தேர்தலுக்காக மக்களை தயார்படுத்தும் ஒரு பெரிய வியூகத்தோட முதல் படி இது. அப்போ இந்த வருஷம் ரொக்கப்பணம் உறுதின்னு சொல்றீங்க? ஆமா, ரொக்கம் உறுதி. கேள்வி என்னன்னா எவ்வளவுங்கிறது தான். கரெக்ட். இப்போ அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். என் கையில இருக்கிற குறிப்புகள்ல ஆரம்பத்துல 5000 ரூபாய் வரைக்கும் கூட பேசப்பட்டதாகவும், ஆனா இப்போ 3000 ரூபாய் கொடுக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. கோட்டை வட்டாரங்கள் கூட இதத்தான் உறுதி செய்வதா ஒரு குறிப்பு சொல்லுது. இந்த எண்களுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்கு? இந்த எண்களை நாம தனியா பார்க்க முடியாது. இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. சொல்லுங்க. 2021 தேர்தலுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுத்தார். ஆமா, அதுவும் கொரோனா பெருந்தொற்றால பலரும் வருமானம் இழந்திருந்த ஒரு இக்கட்டான நேரத்துல. கரெக்ட். அந்த நேரத்துல அந்த 2500 ஒரு பெரிய தொகையா பார்க்கப்பட்டது. அது ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு. நிச்சயமா. மிகச்சரி. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 1000 ரூபாய் கொடுத்தது. கடந்த வருஷம் அதுவும் இல்ல. சரி. இப்ப பாருங்க அரசியல் கணக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு. இந்த முறை திமுக அரசு கொடுக்கிற தொகை கண்டிப்பா அதிமுக அரசு கொடுத்த அந்த 2500 விட அதிகமா இருக்கணும். ஓ, அதுதான் எழுதப்படாத விதியா? ஆமா. அப்பதான் நாங்க அவங்கள விட அதிகமா கொடுக்கறோங்கிற அரசியல் செய்தியை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க முடியும். அப்போ 3000 ரூபாய்ங்கிறது அந்த குறைந்தபட்ச அளவுகோலை தாண்டும் ஒரு எண். அதேதான். 3000 ரூபாங்கிறது அரசியல் ரீதியா அவசியமான ஒரு குறைந்தபட்சம். ஒருவேளை 5000 ரூபாய் கொடுத்தா அது ஒரு ஷாக் அண்ட் ஆ தந்திரமா இருக்கும். ஷாக்கனா? அதாவது யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய தொகையை கொடுத்து மொத்த விவாதத்தையும் தங்கள் பக்கம் திருப்புறது. ஆனா 3000 ரூபாய்ங்கிறது யதார்த்தமான, அதே சமயம் அரசியல் ரீதியா ஜெயிக்கக்கூடிய ஒரு எண்ணா பார்க்கப்படுது. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு குடும்பத்துக்கு 3000 ரூபானா 2.25 கோடி குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 6780 கோடி ஆகுமே. ஆமா. இது ஒரு பிரம்மாண்டமான தொகை. இந்த பணம் எங்கிருந்து வரும்? மாநிலத்தோட நிதிநிலை பத்தி இந்த ஆதாரங்கள்ல எதுவும் குறிப்பிடப்படலையே. இதுதான் இந்த விஷயத்துல அதிகம் பேசப்படாத ஆனா மிக முக்கியமான கேள்வி. இந்த ஆதாரங்கள் அரசின் திட்டத்தை பத்தி பேசுதே தவிர அதோட நிதிச்சுமையை பத்தி பேசல. தமிழ்நாடு ஏற்கனவே கடன் சுமையில இருக்கிற ஒரு மாநிலம். இவ்வளவு பெரிய தொகைக்கு பட்ஜெட்ல தனியா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்போ பெரும்பாலும் இது மற்ற துறைகளோட நிதியை மாற்றுறது மூலமாகவோ அல்லது புதிய கடன் வாங்குறது மூலமாகவோ தான் சாத்தியமாகும். இதுதான் நலத்திட்டமா அல்லது இலவசமாங்கிற விவாதத்தோட மையப்புள்ளி. சரி. தேர்தல் வருஷத்துல இது போன்ற நிதி ஒழுங்கு பற்றிய கேள்விகளை விட மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்புகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்போ இந்த அறிவிப்பு வெறும் அரசியல் கணக்கு மட்டுமில்ல, ஒரு பெரிய பொருளாதார கணக்கும் கூட. சரி, இந்த அறிவிப்பை வெளியிடுற விதத்துல கூட ஒரு வியூகம் இருக்கிறதா தெரியுது. ஆமா. அமைச்சர் ரகுபதி பொங்கல் பரிசு ஒரு ரகசியம்னோ அத முதலமைச்சர் தான் திடீர்னு அறிவிப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு இந்த ரகசியம்? இது ஒரு கச்சிதமான அரசியல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு மூவி ட்ரெய்லர் மாதிரி வச்சு பாருங்க. ஓ. அறிவிப்புக்கு முன்னாடியே என்ன வரப்போகுது, எவ்வளவு வரப்போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்ப, ஒரு த்ரில்ல மக்கள் கிட்ட உருவாக்குறது. இப்படி செய்யறதால அந்த திட்டம் தொடர்ந்து செய்திகள்ல மக்களின் விவாதங்கள்ல உயிர்ப்போட இருக்கும். அப்போ முதலமைச்சர் அதை அறிவிக்கும் போது அது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இருக்கும். ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வருது. மிகச்சரியா சொன்னீங்க. இதோட முழு பெருமையும் பாராட்டும் நேரடியா முதலமைச்சரை மட்டுமே சென்றடையணுங்கிறதா இதோட நோக்கம். மத்த அமைச்சர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தகவலை கசிய விட்டா அதோட தாக்கம் குறைஞ்சிடும். ஆனா ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புக்கும் நடுவுல முதலமைச்சரே அதை ஒரு பெரிய நிகழ்வா அறிவிக்கும் போது அவர்தான் அந்த திட்டத்தோட நாயகனா முன்னிறுத்தப்படுவார். ஆனா இந்த உத்தி இந்த சமூக ஊடக காலத்துல கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா?
ஒருவேளை தகவல் முன்கூட்டியே கசிஞ்சிட்டாலோ அல்லது உருவாக்கப்பட்ட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இறுதி அறிவிப்பு இல்லனாலோ அது எதிர்மறையா மாற வாய்ப்பு இருக்கே. ஆமா, அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? இதுதான் அந்த வியூகத்தோட அடுத்த கட்டம். ஒரு பெரிய மக்கள் நல திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னால கட்சிக்குள்ளேயும் தலைமைக்குள்ளேயும் எந்த குழப்பமும் இல்ல, எல்லோரும் ஒரே குரல்ல பேசணும்னு காட்டுறது அவசியம். ஓகே, ஒரு ஒற்றுமையா காட்டுறது. ஆமா, தலைமைத்துவத்துல ஒருமித்த கருத்து இருக்குன்னு காட்டுறது மூலமா அரசின் அறிவிப்புக்கு ஒருவித ஸ்திரத்தன்மையும் வலிமையும் கிடைக்குது. நாங்க ஒற்றுமையா இருக்கோம், எங்க தலைவர் இந்த நல்ல திட்டத்தை அறிவிக்க போறாருங்கிறதா இதோட உள் செய்தி. இது அந்த அறிவிப்போட தாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும். புரியுது. அப்போ இது வெறும் பரிசறிவிப்புக்கான முன்னோட்டம் மட்டுமில்ல, கட்சியின் உள்கட்டமைப்பையும் உறுதிப்படுத்துற ஒரு அரசியல் நகர்வு. சரி, இந்த திட்டம் ரொக்க பணத்தோட முடியலையே. இல்ல, இலவச வேட்டி சேலைகள் பத்தியும் பேசப்படுது. ஆமா, இது அந்த திட்டத்தோட இன்னொரு பரிமாணம். ரொக்கப்பணங்கிறது நேரடி நிதி உதவி. அது மக்களின் உடனடி பொருளாதார தேவைகளை குறிப்பா பண்டிகை கால செலவுல சமாளிக்க உதவும். சரி. ஆனா வேட்டி சேலை வழங்குறதுங்கிறது கலாச்சாரத்தோட இணைஞ்ச ஒரு பாரம்பரிய நலத்திட்டம். இது அண்ணாதுரை காலம் தொட்டே தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு திட்டம். இது வெறும் பொருள் இல்ல, ஒரு உணர்வுபூர்வமான இணைப்பு. அதுலயும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி பேசும்போது திமுக ஆட்சியில வழங்கப்படும் வேட்டி சேலைகளோட தரம் உயர்ந்திருப்பதாகவும், முந்தைய ஆட்சியில கொடுத்ததை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, ஆனா இப்ப கொடுக்கறதை எல்லோரும் பயன்படுத்துறதாகவும் ரொம்ப அழுத்தமா சொல்றார். இது ஒரு நேரடியான ஒப்பீடு. இதுதான் அதுல உள்ள நுட்பமான அரசியல். இது வெறும் வேட்டி சேலை கொடுக்கறது மட்டும் அல்ல, நாங்க கொடுக்கறது தரமா இருக்கு, அவங்க கொடுத்தது தரமா இல்லைன்னு சொல்றது மூலமா நிர்வாகத்திறன்ல தங்களை சிறந்தவங்களா காட்டிக்கிற ஒரு முயற்சி. ஆமா, ஒவ்வொரு நலத்திட்டத்திலையும் முந்தைய ஆட்சியோட தற்போதைய ஆட்சியை ஒப்பிட்டு தங்களை முன்னிறுத்துறதுங்கிறது அரசியல்ல ஒரு வாடிக்கையான உத்தி. இது நாங்க வெறும் கடமைக்கு கொடுக்கல, அக்கறையோட கொடுக்கறோங்கிற செய்தியை வாக்காளர்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும். அப்போ ரொக்க பணம் மூலம் பொருளாதார தேவையும், வேட்டி சேலை மூலம் கலாச்சார இணைப்பையும் தொட்டு, கூடவே தரம்ங்கிற வார்த்தையின் மூலம் நிர்வாக திறனையும் காட்டி பல கோணங்கள்ல வாக்காளர்களை அணுகுற ஒரு முயற்சி இது. இது அப்படிதான் முழுமையா பார்க்கணும். ஒன்னு நேரடி பணப்பலன், மற்றொன்று பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தோட பேர்ல வழங்கப்படுற ஒரு பொருள். ரெண்டும் வெவ்வேறு விதமான வாக்காளர்களை வெவ்வேறு விதமான உணர்வுகளை சென்றடையும். இவ்வளவு விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு செயல்படுத்துறது ஒரு பெரிய நிர்வாக சவால் இல்லையா? உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில பணிகள் நடக்கிறதாகவும், நிதித்துறையோட விரிவான ஆலோசனை நடக்கிறதாகவும் உங்க குறிப்புகள் சொல்லுகிற. நிச்சயமாக இது ஒரு மாபெரும் பணி. 2.25 கோடி குடும்பங்களுக்கு டோக்கன் விநியோகிக்கிறது, வங்கிகள்ல இருந்து பணத்தை எடுத்து நியாயவிலை கடைகளுக்கு பாதுகாப்பா கொண்டு சேர்க்கிறது, பரிசு பொருட்களை தொகுக்கிறது, வேட்டி சேலைகளை சரியான நேரத்துல கொண்டு வர்றதுன்னு இதோட பின்னாடியில மிகப்பெரிய நிர்வாக இயந்திரம் செய்யப்படணும். ஆமா, ஜனவரி முதல் வாரத்துல டோக்கன், 2வது வாரத்துல பணம் மற்றும் பொருட்கள்னு ஒரு தெளிவான காலக்கெடோட செயல்படுறத பார்த்தா இது எவ்வளவு தீவிரமா திட்டமிடப்பட்டிருக்குங்கிறது புரியுது. நாம இவ்ளோ நேரம் அரசின் கோணத்துல இருந்து அவங்களோட வியூகங்கள் கணக்குகள் பத்தி பேசணும். ஆனா இத பெற போற அந்த 2.25 கோடி மக்களின் பார்வையில அது எப்படி இருக்கும்? இதுதான் இந்த விவாதத்தோட மிகச் சிக்கலான. இது அரசின் கடமையா, தங்களோட உரிமையா, இல்ல தேர்தலுக்கான ஒரு ஈர்ப்பு பொருளா? கரெக்ட். இதுதான் சுவாரஸ்யமான பகுதி. ஒவ்வொருவருக்கும் இது ஒவ்வொரு விதமா பொருள்படும். அன்றாட செலவுகளுக்கு சிரமப்படுற ஒரு குடும்பத்துக்கு இந்த 3000 ரூபாய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிச்சயமா. அது உங்க பண்டிகையை நிம்மதியா கொண்டாட உதவும் ஒரு பேருதவி. ஆமா, ஆனா இன்னொரு பக்கம் இது வருடா வருடம் நடக்கிறதால இது ஒரு விதமான எதிர்பார்ப்பா, கிட்டத்தட்ட ஒரு உரிமையாவே மாறிடுச்சா? இது எங்க வரிப்பணம் எங்களுக்கு திரும்ப வருதுங்கிற மனநிலை உருவாகி இருக்கா? அந்த மனநிலையும் பரவலா இருக்கு. இத ஒரு என்டைட்டில்மெண்ட்னு சொல்வாங்க. இத அரசாங்கம் கொடுக்கிற சலுகையா பார்க்காம தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையா பார்க்கிற ஒரு வர்க்கமும் இருக்கு. சரி. இன்னொரு பக்கம் இத அப்பட்டமான வாக்கிற்கான லஞ்சம்னு விமர்சிக்கிற மக்களும் இருக்காங்க. தேர்தல் வர்றதால இது எல்லாம் செய்யறாங்க, மத்த நேரங்கள்ல எங்கேயும் போறாங்கங்கிற கேள்வியும் எழும். ஆமா, ஒரே 3000 ரூபாய் பெறுப்பவரோட சமூக பொருளாதார அரசியல் நிலையை பொறுத்து உதவியாகவும் உரிமையாகவும் லஞ்சமாகவும் பார்க்கப்படுது. ஆக இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026 பொங்கல் பரிசுங்கிறது வெறும் பண்டிகை கொண்டாட்டம் அல்ல. இல்லவே இல்ல. அது வரப்போற தேர்தலை மனசுல வச்சு பொருளாதாரம், அரசியல், சமூக உளவியல், நிர்வாக திறன்னு பல தளங்கள்ல மிக கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வுங்கிறது தெளிவா புரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. இது வெறும் பணப்பரிமாற்றம் அல்ல, இது ஒரு செய்தி பரிமாற்றம். 3000 ரூபாயிலிருந்து 5000 வரை இருக்கலாங்கிற எதிர்பார்ப்பு, அறிவிப்ப ரகசியமா வச்சிருக்கிற உத்தி, தரமான வேட்டி சேலைங்கிற வாக்குறுதி, கட்சிக்குள்ள ஒற்றுமைன்னு இதோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வார்த்தையும் அரசியல் கணக்குகளோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஆழமான அலசலின் முடிவுல நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரங்கள் எல்லாமே இந்த பரிசு திட்டத்தை அனுப்பும் அரசின் நோக்கத்தையும் வியூகத்தையும் மிக தெளிவா விளக்குது. ஆனா இந்த அரசியல் செஸ் விளையாட்டோட உண்மையான வெற்றி தோல்வி இது பெரும் மக்களின் எதிர்வினையில தான் இருக்கு. இந்த 10,000 கோடி ரூபாய் செலவு உண்மையிலேயே வாக்குகளா மாறுமா, அல்லது இது தமிழ்நாட்டு அரசியல்ல தவிர்க்க முடியாத எதிர்பார்க்கப்படுகிற ஒரு சடங்கா மாறிடுச்சா? வாவ், நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் 2026 முடிவை தீர்மானிக்கும்.